ஸ்கூல் லீவு தானேன்னு அசால்ட்டா போய் நைட்டு தூங்கியாச்சு. காலையில வந்து தான் கிச்சனையே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் பண்ணி இடியாப்பம் தாளிச்சு மட்டும் தான் பண்ண போறேன். சைடிஷ் பண்றதுக்கான டைம் வந்து சுத்தமா இல்ல. காலையில எல்லாத்துக்குமே பசி வேற வந்துடுச்சு. இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வயிற்று நொப்பிட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி வச்சு மாவுக்கு பிணையறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சைட்ல வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இடியாப்பத்துக்கு மாவை பிணைஞ்சதை அப்படியே சூடோடையே இடியாப்ப புளியறதுல புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஊத்தி வச்சிருந்த தண்ணியுமே நல்லா சூடாயிடுச்சு. கரெக்டா இடியாப்பத்தை புளிஞ்சு வேக வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா வெந்து வந்துடும். இப்ப தாளிப்புக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம புளிஞ்சு வச்சிருக்க இடியாப்பமும் மட்டன் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னா சூப்பரான இடியாப்ப தாளிச்சது ரெடி ஆயிடும்.